வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகத்தால் ஒரு பதிவு உங்கள் மனதுக்குள் புத்துணர்ச்சியை தூண்டும் விதமாக இருத்தல் வேண்டும் என்பதற்காக தான் அனுதினமும் அழகு தமிழ் கவிதை கழகம் இதுபோல் பதிவை பதிய செய்து கொண்டிருக்கின்றது உங்கள் மனதுக்குள். என்று முகம் பாராமல் தன் கிளைகளை அசைத்து கொள்ளும் மரங்கள், காணல் நீரை உருவாக்கும் கதிரவன் கதிர்போல், என்னதான் இரவுகள் இருந்தாலும் சிறு வெளிச்சத்தை காட்டிவிடும் விண்மீன் நிலவை போல், ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் அழகான கடல் அலைகள் போல், அமைதியான கடல் தன்மைகளைப் போல், அதற்குள் வாழும் எண்ணற்ற உயிரினங்களை போல், இந்த மண்தட மீது எந்த இயற்கையும் வாய் திறந்து வருகிறேன், உங்களுக்கு நன்மை தருகிறேன் என்ற வார்த்தைகள் இல்லாமல் அனைத்தும் நமக்கு நன்மைகள் புரிந்து கொண்டிருப்பவை. என் உறவுகளே, இயற்கைகள் எப்பொழுதும் நமக்கான வசங்களாக தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தான் அதை அழகாக பயன்படுத்தி அதன் மீதே நம் வாழ்க்கையை அழகாக வழிநடத்தும் பக்குவத்தை மறந்து கொள்கின்றோம் சில தருணங்களில். அந்த அழகான தருணங்களை நமக்குள் எப்பொழுதும் இருக்கும் வண்ணங்கள் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் எண்ணங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்குள் இருக்கும் ஐயங்கள் விலகியோடி உங்கள் இலக்குகளுக்கு சரியான பாதைகள் கிடைக்கும். அது இயற்கையே வடிக்கும். என் உறவுகளே, எப்பொழுதும் நமக்குள் நாம் இருக்கும் தன்மையை அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் வரும் 1000 தடைகளையும் தகர்த்தெறியும் ஒரு வழிகள் நிச்சயமாக கிடைத்துவிடும். நேர்பட நீங்கள் செல்லும் பாதையில் கல்லும் முள்ளும் கரடும் முரடுமாய் இருந்தாலும் நிலையில் நேர்மை என்ற ஒன்றுக்குள் நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு நேர்மையே நல்லதே செய்துவிடும். என் உறவுகளே, எண்ணற்ற சூழ்நிலைகளிலும் இயற்கை போல் நம் வாழ்க்கையும் வேண்டுமென நீங்கள் அனுதினமும் மனதுக்குள் எண்ணி அந்த திண்ணமான எண்ணத்தை உங்கள் கனவுகளில் வண்ணமாக வந்தாலும் அதை சரியாக பாதையில் பயணங்களை செய்து எப்பொழுதும் எனக்கான வாழ்க்கை இது வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள் வளர்த்து அழகூற இந்த வாழ்வியலை, மனித வாழ்வியலை, இந்த மண்தடம் மீது பிறந்த மனித வாழ்வியலை சிறப்பாக யாவரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, எந்த சூழ்நிலைகளிலும் நீங்களாகவே இருக்கும் மன பக்குவத்தை அடைந்து அழகான இந்த வாழ்க்கை எனதானது என்று எண்ணி சிறப்பூற இந்த வாழ்விகளில் விடாமுயற்சிகளை கொண்டு வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று சிறப்பாக இந்த வாழ்க்கையை கையாள இயற்கையோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது, அழகூற கையாளுங்கள்.